என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோவை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஏசா மாம்சத்திலே பேசுகிறான். நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். யாக்கோவை தன் தகப்பன் அபிஷேகித்தது மாம்சத்திலே அல்ல, பரிசுத்த ஆவியினாலே. ஆமென். இந்த பகல் வேளை நீயும் நான் சிந்திக்க வேண்டிய அன்பு தேவ பிள்ளையே, இங்கே ஆமென் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியாண்ட துணையோடு. ஆனால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறது ஏசாய்க்கு பிடிக்கல. சகோதரர்களாய் இருந்தாலும் கூட ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுகிறது, ஒருவனுக்கு பிடிக்கல. இங்க பகை வருவதற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான் என்பதுதான் இங்கே இவனுக்கு பகைக்கான காரணம். மாம்சத்திலே யோசிக்கிறான். அவன் என்ன யோசிக்கிறான்? இரு, கொஞ்ச நாளையில என் தகப்பன் ஜத்து போவான், அதுக்கு பிறகு பாரு உனக்கு என்ன நான் பண்றேன்னு இவன் மாம்சத்திலே பேசுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, தேவ ஜனமே. ஆவி பகைக்காது, மாம்சம் பகைக்கும். நீ ஆவிக்குரிய அனுபவத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறாய், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு வந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ ஜனமே, ஒரே சபையிலே தான் ஆராதிக்கிறோம். ஒருவரை ஒருவர் பகைக்கிறோமா? ஒருவர் குரோதமாய் ஒருவர் பொறாமை கொள்ளுகிறோமா? ஒருவர் குரோதமாய் ஒருவர் எரிச்சல் அடைகிறோமா? இந்த பகல் வேளையிலே நன்றாய் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் நல்ல நிலைமைகளிலே போய்விட்டால் மற்றவர்களுக்கு அதை பார்த்து பிடிக்கிறது இல்லை. இங்கே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டது ஏசாவுக்கு பிடிக்கவில்லை. அவன் ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டான். இவன் மாம்சத்திலே அந்த ஆவிக்கு விரோதமாய் பகையை உண்டு பண்ணுகிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நாம் என்னதான் பகையை உண்டு பண்ணினாலும் ஆவியானவருடைய ஆசீர்வாதம், ஆவியானவர் ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆவியானவர் ஒரு தனி நபருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எதிர்த்து எத்தனை நபர்கள் எரிச்சலோடும் பொறாமையோடு எழுப்பினாலும் எந்த ஒரு தீங்கு அந்த பரிசுத்த ஆவியால் அபிஷேகிக்கப்பட்ட நபர்களுக்கோ குடும்பத்துக்கோ வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பகைகள் வேண்டாம் என்றுதான், இப்படிப்பட்டதான எரிச்சல்கள் வேண்டாம் என்றுதான் என் கர்த்தர் சிலுவையிலே அந்த பகையை கொன்று போட்டார்.